பிரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபே மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபே மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஞானதம் சாந்திரப்படம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் படமாமுதர்வம் கலியுதேவ காஞ்சமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமா நமது மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு ஒரு அனுபவம் தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு கல்கண்டையும் ஜலத்தையும் எப்படி விழுங்கினான், கல்கண்டையும் ஜலத்தையும் எப்படி விழுங்கினான். இந்த சேனல் இந்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்கள். கல்கண்டையும் ஜலத்தையும் எப்படி விழுங்கினான்னா, பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அனுகிரகம் தான் விழுங்கியிருப்பான், விழுங்க முடியல போல இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு எப்படி அனுகிரகம் நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். திருத்தணியில் அண்ணாமலைன்னு ஒரு டாக்டர் இருக்கார். டாக்டரோட பிள்ளைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அவரால் க்யூர் பண்ண முடியல, அதான் பார்க்கணும். அவருக்கு டாக்டர் சர்க்கிளில் எவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்கும், நம்ம அதெல்லாம் பார்க்கணும். அந்த பையனுக்கு கேன்சர்ன்ற மாதிரி டாக்டர் யார், அவர் கேன்சர் டாக்டர் கிடையாது, வேறு யாரோ ஒருத்தர் டாக்டர் வந்து அவனுக்கு கேன்சர்னு சொல்கிறாரு. அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி என்ன எடுத்துன்னா அதுலேருந்து அவனுக்கு பிரச்சனை. அவனுக்கு என்னென்னா, அந்த பையன் வந்து எதையுமே சாப்பிட முடியாது. எதாவது சாப்பிட்றான்னா உடனே அதை வாந்தி எடுத்துருவான், தண்ணி குடித்தா தண்ணியை வாந்தி எடுத்துருவான். டாக்டர்கள்லாம் பார்த்துட்டு இவனுக்கு அவன் என்ன பண்ணால், கேன்சருக்கு விட கூட இன்னொன்று சொன்னால் ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அது வேறு சொல்லிட்டாவா. இதெல்லாம் சரி பண்ணுற மாதிரி ஸ்டேஜில் இல்லை அப்படின்னு அதையும் சொல்லிட்டா. அவன் என்ன அந்த பையன் பிழைக்கிறது கஷ்டம்னு அதையும் சொல்லிட்டா. சரி, யாரோ ஒருத்தர் இவருக்கு தெரிஞ்சவர் வந்து இவருக்கு சொல்லியிருக்கார், இந்த டாக்டர் அண்ணாமலைக்கு சொல்லியிருக்கா, காஞ்சி பெரியவர்னு ஒருத்தர் இருக்கார் காஞ்சி மடத்தில், இவனை பையனை கூட்டின்னு அங்கே போயிட்டு வா, சரியாயிடும், அவர் அனுகிரகம் பண்ணுவார். யாராவது சொன்னாதானே தெரியும். அதனால் இந்த பையன் என்ன பண்ணுவான், நேராக இப்படி உட்காந்துனானா, நம்மளை மாதிரி இப்படி உட்காந்தானா அவனை வாந்தி எடுத்துருவான். ஏன்னா ஏற்கனவே ஏதாவது கொஞ்சம் ஏதாவது பாவம் ஏதாவது தண்ணி கொடுத்து ஏதாவது கொஞ்சம் உள்ளே போய் இருக்குமே, அந்த தண்ணியாவது தங்கும், சாப்பாடாக தங்கும்னு அவள் இது பாரு, ஏதாவது ஜூஸ் கொடுத்துருப்பா, ஏதாவது எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் உள்ளே போனது வெளியில் வந்துட்டு போகுதுன்னு பயம். அதனால் அவர் காரில் கிளம்பியிருப்பாளாக இருக்கும், வண்டின்னு சொல்கிறா, அவன் எப்படின்னு தெரியல. அதில் வந்து அந்த பையனை படுக்க வச்சுட்டே, ஏன்னா அவனுக்கு கஷ்டம் பாவம், நேரம் நிமிர்ந்து உட்காந்துட்டு வர முடியாது, எப்பேற்பட்ட ஒரு அவளுக்கு கஷ்டம்லாம் இருந்திருக்கு பார்க்கணும். படுக்க வச்சே கூட்டின்னு வந்திருக்கா. தலை வச்சுட்டு பொண்டாட்டி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அவள் மேலே காலை போட்டு இந்த பையன் வந்து படுக்க வச்சுட்டு ஒரு டிரைவரை போட்டு கூட்டின்னு வந்திருப்பாள் இருக்கும். அப்படியே வண்டியில் வந்து சேர்ந்துருக்காவா. மடத்துக்கு வந்து பெரியவா முன்னாடி இந்த பையனை உட்கார வச்சுட்டு பெரியவா கிட்ட இந்த பிரச்சனையை அவர் சொல்லிகிட்டே இருந்தார். சொல்லிகிட்டே இருக்கும்போது பெரியவா கண்ணை மூட்டிகிட்டே 1-2 நிமிஷம் தியானத்திலேயே இருந்தாராம். அப்புறம் வந்து பெரியவா நான் சொன்னால், இந்த 3 பேரையும் இங்கே வர சொல்லு அப்படின்னு கை காமிச்சார். 3 பேருமா எழுந்து கிட்டக்க போயிருக்காங்க. உட்காந்துருந்தாலா என்னன்னு தெரியல, இந்த பையன் உட்காந்துருந்தாங்கிறா. மேபி அந்த பையன் வந்து யாராவது மடியில் தானே உட்காந்துட்டு இருப்பான், அதனால் அவள் 2 பேருமே கீழே உட்காந்துட்டு இருப்பாளாக இருக்கும். இப்போ 3 பேரையும் கீழே கூப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த இவருக்கு இந்த டாக்டர் அண்ணாமலைக்கு கொடுத்துட்டார் தீர்த்தத்தை, அவர் குடிச்சிட்டாரு. அவருக்கு அப்படியே நகர்ந்துட்டார், கிளம்புக சரி ஆகிடுன்ற மாதிரி அவர் புரிஞ்சுட்டு அவள் கிளம்பிட்டா. இந்த பொண்டாட்டிக்கு கொடுத்துருக்கார் இந்த குழந்தையோட அம்மாவுக்கு, அவள் அப்படி கிளம்பிட்டா. கடைசியாக அந்த பையன் இருக்கிறத என்ன பண்ணுறான்றத அந்த டாக்டராக இருக்கக்கூடிய டாக்டர் அண்ணாமலையோ பொண்டாட்டியோ 2 பேருமே தன் பையனுக்கு என்ன நடக்கிறதுன்றது அவள் கவனிக்கலை. பெரியவா அந்த பையனுக்கு கையில் ஜலத்தை கொடுத்துருக்காரு, அதை குடித்தோன்னே இந்தா அப்படின்ட்டு கல்கண்டையும் கொஞ்சம் கொடுத்துருக்கா. அந்த பையன் கடித்து சாப்பிட்ருக்கான். இது வரைக்கும் அவளுக்கு
அது தெரியல. அது அவள் பார்க்கவும் இல்லை. அந்த பையன் நல்லா அழகாக பெரிய கல்கட்டு கடிச்சு தின்னுருக்கான் அவன். 3 பேரை கிளம்பி போயிட்டே இருக்கா. உத்தரவு கொடுத்துட்டா பெரியவா. வெளியில் போகிற அவசரத்தில் பையனுக்கு என்ன நடந்துன்றது அவள் கவனிக்கல. அந்த பையனும் சொல்லலை. திருத்தணிக்கு திருப்பி கிளம்பி போயிட்டே இருக்கா. போகிற வழியில் திடீர்னு இவளுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அப்போ அந்த பையனை கேட்டால், டேய் பெரியவா வந்து உனக்கு தீர்த்தம் குடித்தால் அது குடிச்சியா அப்படின்னா. ஏன்னா குடிச்சிருக்க முடியாது, அவனுக்கு ஜலம் குடித்தா அப்படியே வாந்தி வந்துடுமே. குடிச்சிட்டேனே அப்படின்னா. அப்புறம் வேறு என்ன பெரியவா பண்ண, எனக்கு கல்கண்டு கொடுத்தா. கல்கண்டு என்ன பண்ண, கல்கண்டை கடிச்சு தின்னுட்டேன் அப்படின்னு. அவளுக்கு அப்போ தான் தூக்கி வாரி போட்டது. அப்போ அதோடு நடந்ததா, பெரியவா அனுகிரகத்தோடு அப்பயோட ஒரு தடையோடு நின்றுதானா? இல்லை. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுதே பெரியவா எப்பேற்பட்ட அனுகிரகத்தை பண்ணியிருக்கான்னு. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுத்து. மற்ற ஆகாரங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கா. அதான் பெரியவா வந்து எப்படி ஒரு அனுகிரகம் பண்ணுவார்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இது திடீர்னு இந்த மாதிரி தான் நடக்கும். அதுக்கப்புறம் ஆகாரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கா. அந்த பையன் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். எதுவும் அவனுக்கு வெளியிலலாம் வரல. முதல்ல எல்லாத்தையுமே வாமிட் பண்ணிவிடுவான் போல இருக்குது. ஜலத்தை கூட குடிக்க முடியாது. இப்போது பெரியவாவுடைய அனுகிரகத்தில் ஜலத்தையும் அந்த கல்கண்டையும் தின்றுருக்கான், ஜலத்தை குடிச்சிருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த இதோட சரியாயிடுத்து அவனுக்கு. அதுக்கப்புறத்துலேருந்து அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹார்ட் ப்ராப்ளத்துக்காகவும் டாக்டர்கிட்ட போகலையாம். அதுக்கப்புறம் வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்குது அப்படின்னு நினச்சா அவள் போகவே இல்லை. அதுக்கப்புறத்துலேருந்து எதுக்குமே அவள் டாக்டர் பக்கமே போகல. டாக்டரோட பையன் டாக்டர் பக்கமே போகல. அப்படின்னா பெரியவா அப்படிங்கிறவர் பரமேஸ்வரன் அப்படின்னு எல்லாருக்கும் காமிச்சிருக்காரு. ஜெய் ஜெய்சங்கர் மகாபரி பாதவீஸ்வரன் மகாபரி பாதவீஸ்வரனும்.